2 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருந்தவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். அப்படிப்பட்டவர்தான் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சிருஷ்டியாக, தாழ்மையான ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் வந்து பிறந்தார். பொன்னும் வெள்ளியும் அவருடையது, உலகமும் அதன் குடிகளும் அவருடையது. இருப்பினும் ஏன் அவர் அப்படி ஏழ்மை கோலத்தில் பிறக்க வேண்டும்? அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாக வேண்டுமென்று அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். எனவே பிரியமானவர்களே, நாம் தரித்திரத்திலோ கடன் தொல்லையிலோ வாழ வேண்டிய அவசியமில்லை. இயேசு சிலுவையை சுமந்து தீர்த்தாரோ அதுபோலவே நம்முடைய வியாதி, சாபம், தரித்திரம் யாவற்றையும் சுமந்து விட்டார். நாம் எப்படி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அதுபோலவே தரித்திரத்திலிருந்தும் விசுவாசத்தினாலே விடுவிக்கப்படுகிறோம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தரித்திர கோலம் கொண்டீரே. நாங்கள் உண்மையாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீர் தருகிற சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றை உம்மிடத்திலிருந்து பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கொண்டாடுவோம்.